குட்டீஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ ஈக்குவல் டு சீக்கன் θ ப்ளஸ் tan θன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துங்க. எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ரைட் சைடில் இருக்குது, ஆனால் ஸ்கொயர் ரூட் எதுவுமே இல்லை. அப்போ இந்த சைடு ஸ்கொயர் ரூட் இல்லாமல் கொண்டு வரணும். ஸ்கொயர் ரூட் இல்லாமல் கொண்டு வரணும்னா ஸ்கொயர் இருந்ததுன்னா ரூட் எடுக்கும்போது போயிடுமா? இப்போ இது என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன ட்ரிக் பண்ணால் தான் இது நடக்கும். 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ. இதுக்கு நேர் எதிர் என்னது? 1 + sin θவால் மேலங்களையும் பெருக்குங்க. ஒரே நம்பரை மேலங்களையும் மல்டிப்ளை பண்ணால் மதிப்பு எதுவும் மாறாது. சரிதானா? அப்போ இது என்னாகும்? 1 + sin θ ஹோல் ஸ்கொயர்னு ஆயிருமா? இது என்ன இருக்குது? a - b × a + b. அப்போ அது ஃபார்முலா என்ன? a² - b². அப்போ இது என்னாகும்? 1² - sin² θ. That is equal to 1 + sin θ whole square. இது என்னாகும்? 1 - sin² θ. Square root of 1 + sin θ whole square. 1² - sin² θ வேல்யூ என்ன? cos² θ. அப்போ ரெண்டுக்கு ஸ்கொயர் இருக்குது, நமக்கு ரூட்டு போயிடும். இது எப்படி எழுதிக்கலாம்? 1 + sin θ டிவைடட் பை cos θ ஹோல் ஸ்கொயர், அதுக்கு ஸ்கொயர் ரூட். இப்போ இந்த 2க்கு இந்த ஸ்கொயர் ரூட் வெளியே போயிடும். மீதி என்ன இருக்கும்? 1 + sin θ டிவைடட் பை cos θ. இது எப்படி எழுதிக்கலாம்? 1/cos θ ப்ளஸ் sin θ டிவைடட் பை cos θ. 1/sin θனா என்ன? நமக்கு 1/cos θனா என்ன? சீக்கன் θ. sin θ/cos θ வந்து tan θ. இதுதான் என்னது? RHS. ஹென்ஸ் ப்ரூவ். ப்ளீஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ டிவைடட் பை 1 + cos θ ஈக்குவல் டு 2 சீக்கன் θன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஏற்கனவே போன ப்ராப்ளம் பார்த்த மாதிரி இங்கே ஸ்கொயர் இல்லாமல் பண்ணணும். அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துங்க. 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ. என்ன பண்ணுவோம்? இதோட ஆப்போசிட்டால் பெருக்குவோம். அப்போ என்ன ஆகும்? 1 + sin θவால் பெருக்கணும். இங்கே அதே மாதிரி 1 + sin θவால் பெருக்குவோம். இது பூரா ஒரு டேர்ம் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 - sin θ டிவைடட் பை 1 + sin θ. இப்போ இங்கே அதை ஆப்போசிட் ஸ்கொயரால் பெருக்கணும்னா என்ன பண்ணணும்? 1 - sin θவால் பெருக்கும். 1 - sin θ 1 - sin θ. இது என்னாகும்? மேலே உள்ளது என்னாகும்? 1 + sin θக்கு ஹோல் ஸ்கொயர். இது என்னாகும்? a - b × a + b. அப்போ a² - b². 1² - sin² θ வரும். அதுக்கு ஸ்கொயர் ரூட். அதேமாதிரி இங்கே பார்க்கும்போது 1 - sin θக்கு ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி a + b × a - b. அப்போ a² - b². 1² - sin² θ. இது என்னாகும்? இது வந்து 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை cos² θ ப்ளஸ் இது என்னாகும்? 1 - sin θ ஹோல் ஸ்கொயர் பை cos². இது என்ன எழுதிக்கலாம்? 1 + sin θ டிவைடட் பை cos θக்கு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ பை cos θக்கு ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டு இந்த ரூட்டும் போயிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 + sin θ பை cos θ மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் இந்த இதில் அதேமாதிரி ஸ்கொயருக்கு இந்த ரூட்டு போயிடும். இப்போ 1 - sin θ டிவைடட் பை cos θன்னு கிடைக்கும். கீழே வந்து பேஸ் சேமாக இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்துடலாமா? இப்போ கீழே என்ன ஆகும்? cos θ இங்கே 1 + sin θ ப்ளஸ் 1 - sin θ ப்ளஸ் sin θக்கு -sin θ கேன்சல் ஆகிரும். இப்போ 1 + 1 2/cos θன்னு வரும். 2 இது எப்படி எழுதிக்கலாம்? 2 × 1/cos θன்னு எழுதிக்கலாமா? 1/cos θ என்ன? சீக்கன் θ. அப்போ 2 × சீக்கன் θ. That is equal to RHS. Hence proof.